அனைத்தும் கற்றுக் கொடுப்பதற்காக சந்தர்ப்ப பரம்பரை குருவாக நியமித்தார்கள். அந்த வேதம் வித்தை விருதுவெல்லாம் கொடுப்பதை விட்டுவிட்டு நாங்கள் நீதி செய்ய அரசர்களோடு நீயுமே கூடிக்கொண்டு உனக்கு எனக்கு முன்பகையா பின்பகையா 105 இளவரசர்களையும் மாணவர்கள் என்றால் எல்லோரையும் ஒரு சமமா பாக்கணும். ஏண்டா இந்த சோத்து புறம்பாடுவாங்க பாத்தியா, அது போல உன் மகன் பெற்றெடுத்த நேரத்துல உனக்கு உதவியா இருந்த என்ற காரணத்திற்காக அவன் இடத்துல கை கட்டி நீ வந்த வேலையை விட்டு இந்த வேலை பார்த்து கொண்டிருக்கிறாயே, ஏய் உனக்கு குதிரியனுக்கு குளிக்க வேலை செய்து கொண்டிருக்கிறாய். இந்த வேலை செய்வதற்கு நான் அதாவது சாப்பிடுற உணவகம் இருப்பதே சாப்பாடு கடை, அந்த சாப்பாடு கடை போட்டு 4 பேத்துக்கு எச்சல துரியோதனன் ஒரு அரசன் கட்டளையிட்டான், செய்தே தர வேண்டும். தள்ளி நிலடா. டேய் போக முடியுமா முடியாதா? ஒருபோதும் முடியாது. சத்தம் வந்தது. கூச்சு கூச்சுன்னா நாய் மூஞ்ச நக்குமா? அந்த மாதிரி போனா போது குருன்னு பார்த்தா வலி விட முடிஞ்சா பாப்பா, இல்ல என்னைய ஓடி பேரு அந்த வழி விட்டு வராத வழி போய் பேத்துக்கோ. உன்னை அனுப்பினான் பார்த்தாயா, அவனிடத்து போய் சொல்லி சொல்லி கருவருடைய சிரத்தை பின்கையில புடிச்சிட்டு வர்றாரு. குருவே குருவே வணக்கம். ஆமா நீங்கெல்லாம் யாரு? யாருன்னு எனக்கு தெரியாத அளவுக்கு எங்க கருவருடைய சிரம்? துரியோதனா குருவே பாதருக்கு சென்றேன். சரி அந்த காவல யாரு இருக்கிறா தெரியுமா? யாரு? அந்த பொடிப்பைய வீரவான் அபிமன்னை. பெரிய மனுஷனுக்கு கூட பார்க்காம கொத்து குத்துரு முடிச்சு குத்தி விட்டான். பின்னாடி கைய கட்டி போட்டுலாம் அடிச்சிருக்கிறான். ஆமாப்பா குருநாதா, தலையத்தான் கொண்டு வரீங்கன்னு பார்த்தா கட்டி அடிச்சல உங்களை வராமல் படிக்க என்ன அடிச்சுட்டான்பா. அண்ணா சொல்லுங்க. குரு போய் ஜெயபுரம் முடியல. குருநாதருக்கு வயசாயிடுச்சு, அதனால இளவாலிபன் வாடி எதிர்த்து சமர் செய்ய முடியல. வாலிபனுக்கு வாலிபனாக நம்முடைய உங்க பிள்ளைங்க இருக்கிறாங்க 64 மக்கள், 64 பேரு. ஒரு ஆளு குண்டாளுக்கு 2 ஆளு. அதனால அந்த 64 பிள்ளைங்க அனுப்பி வச்சோம்னா 64 63 பேரு போட்டு தள்ளிட்டு வந்துருவாங்க. ஆமா ஒருத்தவனாலும் 63 பேர் விடுவாங்களா? போட்டு தள்ளி விடுவாங்க. அதனால மகனை கூப்பிட்டு அனுப்பி ஆகட்டும். கண்டே லக்கிடா, லக்கிடா வாடா கண்டு. வரதுக்கு மட்டும்தான் சார். அப்பா கண்ணே லக்கினா, பாதங்களுக்கு நமஸ்காரம். ஏடா பாதங்களுக்கு நமஸ்காரம் வாங்காலே தொட்டு கும்பிடுறா. அப்பா கொஞ்சம் சட்டு அந்த பக்கம் நிட்டீங்க. சரி ஆகட்டும். மாப்பிள மாமா வாப்பா, நீங்க என்ன ஓமன மாதிரி முடிக்கிறீங்க? பாதங்களுக்கு நமஸ்காரம் மாமா. வாழுவாய் பெரியப்பா. மகனே லக்கனா வணக்கம் பெரியப்பா. லக்கனா கையோட தூக்க முடியல. என்ன குருதேவா சொல்றீங்க? லக்கனா சரிக்கு நார்மல்ல ஒரு முக்கிய காரணமா அவர் வளைச்சிருக்காரு. ஆமா முக்கி. ஆமா முக்கி. ஆமா யாரு? என்ன முக்கி?
முக்கிய காரணமாக என்ன மாமா சொல்றீங்க? அந்த பாசறைக்கு அபிமன்னன் காவல் புரிந்து கொண்டிருக்கிறானா. சரி, அதனால தர்மரை கொண்டு வரணும் போன துரோணாச்சாரியார் அடிச்சு விரட்டிட்டான். உனக்குதான் வீர தீர புஜபல பராக்கிரம் உள்ளவன். இவரை போய் அனுப்பி இருக்கிறீங்களே, இவருக்கு என்னப்பா தெரியும்? இவருக்கு ஒரு முண்டையும் தெரியாது. அதை விடுப்பா, நான் இருக்கேன்னு அவரை அனுப்பலாமா? போறீங்க நீங்க மக்கள் 64 பேரும் போறீங்க. அபிமன்னனை போட்டு தள்ளிவிட்டு வர்றீங்க. ஆகட்டுமாப்பா, எல்லாருமே போங்க. என்ன போங்கன்னு ஒரே சொல்ற மாமா? சண்டைக்கு போங்கப்பா. போயிட்டு வாங்கன்னு சொல்லுங்க. அந்த வரமா ஆகட்டும். அந்த கைக்கு தோடிச்சு கொடுக்குறாங்க. ஐயா, இன்னைக்கு அவனை கொல்றதுதான். ஏண்டா வாடா சகல. வணக்கம். இப்பதான் அண்ணன்னு தெரியுதாடா? ஏண்டா அன்னைக்கு எனக்கு பார்த்த பொம்பளைய சுந்தரி கட்டிட்டு போனே இல்ல கேன புண்டை. ஏண்டா கல்யாணம் பண்ணும்போது நீயும் அங்கதான் இருந்த. அங்கதானே இருந்தியா? அப்ப என்ன கட்டி போட்டுட்டீங்கடா. இப்போ அவுத்து வந்திருக்கிறேன். ஆனா இதுல கட்டு போட்டுட்டேன். என்னை கட்டி போட்டாங்க, நீ கட்டு போட்டுட்டாங்களா? ஏய், அதெல்லாம் தேவையில்லை. எதற்காக வந்தாய்? நான் பெரிய தந்தை தர்மராஜரை பார்க்க வேண்டும். இன்று பார்க்க முடியாது. இன்று போய் நாளை வா. இன்று போய் நாளை வா. ஏடா படமா எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? என்னதுக்கு? இன்னைக்கு தர்மராஜரை நான் பார்த்தியாக வேண்டும். வழி என்னுடைய அனுமதி இல்லாதபடிக்கு தெரிய தந்தையா தர்மராஜரை என்னால் பார்க்கவே முடியாது. நீ என்னடா பிள்ளக்கா பையன், நீ எனக்கு அனுமதி கொடுக்கறது? நபர்றா நான் பாக்குறேன். உன்னை போட்டு தள்ளி விட்டு நான் போய் பாப்பேன்டா. அதுக்குதான் வந்திருக்கிறேன். நான் பாருங்க 63 பேர் வரிசையா வந்திருக்கீங்க. கணக்கு வச்சுக்க இருக்கிறோம்னு. என் 63 பேரும் என்னை கொன்னுட்டு என் பெரிய தந்தையை பார்த்துட்டு குழவி மேய்க்கிறாப்புல மயமயமயன்னு முச்சி தள்ளி. உண்மையிலேயே பெரியப்பாவை பார்க்கணுன்ற ஆசையில வந்திருந்தா 63 பேரும் இப்படி ஆயுதத்தோட வந்து எனக்கு கொன்னுபிட்டு போய் பாப்பன்னு சொல்ல மாட்டீங்க. ஏய், நீ யாரால் வந்திருக்கிறாய், எதற்காக வந்திருக்கிறாய், அத்தனை எனக்கு தெரியும். ஓ, முடியுமா முடியாதா? ஐமண்ணா, அன்னைக்கே நான் நினைச்சேன், அன்னைக்கே கொள்ளலாம்னு பார்த்தேன். ஏண்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டு போன என் தலை மேல திரி ஏத்தி வச்சு என்னை கல்யாணம் பண்றீங்கடா. கல்யாணம் பண்ணி ஏதோ ஒண்ணு பண்ணினியாடா. அவளை கொண்டு போய் சிறையில வச்சுட்டேன். நானாவது ஒத்துருப்பேன், ஒரு கை பார்த்திருப்பேன். ஏன்டா இப்படி என்ன பண்ற? ஒரே கைதானா? டேய், இன்னைக்கு அத பத்தி பிரச்சனை இல்ல. தர்மராஜரை நான் பார்க்க வேண்டும். இப்ப நீ வந்து அதுக்காக பெரியப்பா பாக்குறதுக்கு வரல. அன்னைக்கு சுந்தரி நான் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு சுந்தரி வந்திருக்கிறேன். பெரிய தருமரை ராஜாவை நான் பார்க்க வேண்டும். அப்படியா? ஆமா. பார்க்க விடாவிட்டால் சண்டை. வாடா பார்க்கலாம். நீ மட்டும் தான் வருத்தம் போடுவியா? என்ன பத்தி உனக்கு தெரியல. ஏண்டா டேய், நான் உனக்கு முன்னா பிறந்தவன்டா. நானு நான் பின்னியை பிடிச்சி நடக்கும் போது கோமண துணி பிடிச்சி நடந்த பையன் நீ. ஏண்டா நீ எல்லாம் வருத்தம் போட்டா நான் போட மாட்டேனா? டேய், போடுற வருத்தம்டா. அவன் போடும் போது கேக்குறதுடா. அவன் கரெக்டா போட்டான். வேற போடு. இது உள்ள போற வருத்தம். ஆமா. சத்தியம் தர அத காக்கம் தரச்சி ஓட்றா. ஜனதரி தாயே போட்டி. அது உள்ள போற வருத்தம். அது ஒண்ணு தான்டா. நான் எது போட்டாலும்
பெரியப்பா, உன் சூது வஞ்சங்கள் எனக்கு தெரியாமல் போய்விடுமா என்ன? சொன்ன வார்த்தை சற்றேனும் கேளாமல் படிக்கு ஒன்றல்ல இரண்டல்ல உன் மக்கள் 63 பேரும் மாண்டு வருது விட்டார்கள். மாண்ட உன் மக்களையே பார்த்த பிறகாவது உன் மனம் திருந்தட்டும். என்னுடைய மக்கள் 63 பேர் போனாங்க. அம்மனோடைய கதி இன்னோடு முடிந்திருக்கும். இங்கோட முடிந்து விட்டது. வரட்டும் பார்க்கலாம். அரசே, யாரப்பா நீ? வணக்கம். குடிமலை போல தெரிகிறது. ஆமா, என்ன வந்த விஷயம்? உங்க பசங்க 64 பேர் சண்டைக்கு போனாங்கல்ல, முடிஞ்சிச்சு. ஆமா, தெரியும். 64 பேரு போகும்போதே தெரியும் போட சொல்லி இருப்பாங்க. எதுக்கு சந்தோஷப்படுறீங்க? அதான் முடிஞ்சு போச்சுன்னு அபிமன்னனை கொண்டுட்டாங்கல்ல. அபிமன்னனை கொல்லல, அபிமன்னன் உங்க 64 பிள்ளைங்களையும் கொண்டுட்டான். ஐயோ ஆமா, 64 பிள்ளைகளும் செத்து போயிட்டாங்க. விட்டார்களாருமே. ஆகட்டும். தம்பி தெரியாதனா இனி சிந்திக்க நேரமில்லை. ஆமா, காலதாமதம் அதனை உருவாக்கும். புறப்படுங்கள். ஒற்றினால் சேலில் என்றால் பிள்ளை பூச்சி அவனுக்கு பசுதோல் பூட்டிய புலியை நிரூபித்து காட்டணும். அனைவரும் ஒன்று சேர்த்து ஆ. குருநாதராய் வில்வேந்தரையும் அழைத்து ஆமா. அனைவரும் ஒன்று கூடி செல்வோம். ஆகட்டும். நாற்பது சட்டை செய்வோம். ஆகட்டும். ஆஹா, ஆமா. பெரியப்பா, தாங்களா? ஆமா, தண்டிய சாமத்ரோகி. இது வேலை வர மாட்டேன், இரவு வேலையெல்லாம் வருவாய். இது ஒரு காரணத்தோட தான் வந்திருக்கிறோம். காலடிக்கிறையாக்குவேன் என் அப்பா. வேளாண் பெரிய தந்தையே, என் தந்தையவர் ஐவர் பஞ்ச பாடலுக்கு என் பிதா இவருக்கு இடம் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி இந்த சரணை முழுக்க தனியாக ஆள்வதற்காக மனக்கோட்டை கட்டி விட்டாய். அந்த மனக்கோட்டை இந்த மண்கோட்டையாக போகிறது. உன்னையும் உனக்கு உட்பட்ட இந்த சேனாதி சேனை எல்லாம் கண் இமை பொழுதுக்குள் அந்த காலனுக்கு இரையாக்கி விட்டு இன்றோடு 13ஆம் நாள் சண்டையோடு பாண்டவர் வெற்றி விட்டார் என்று பெயரோடு வெற்றி 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 என்ற வீர முழக்கத்தோடு போக போகிறேன். உயிர் மீது ஆசை இருந்தால் அழைத்துக் கொண்டு ஓங்கார கூச்சத்தை எங்களுக்கு பாதி ராஜ்யத்தை குடுத்து விட்டு ஓடி பிழைத்துக் கொள். மூடாவாய மூடனே, நாடாள பிறந்தவனான். உங்க அப்பா இருக்கிறவங்களை கட்டொழுக்கு மாத குட்டக ஜாதிகள். அவங்களுக்கு பல்விளக்கம் மட்டும் தர மாட்டான் அஸ்ராபரத்து மண்டல. அப்படியா? ஆமா.
ஏய் கண்ணா சண்டாளனே வந்தவர்களே, சொல்லி கண் படைத்த குருடர்களே, ஏய் சிறு பிள்ளை என்று சிந்தை நினைத்தா இந்த சிங்கம் என்று ஆளக்கூடிய கோட்டைக்குள் நுழைஞ்சீர்கள். சிங்கத்தின் குகைக்குள் புழுதல் பிடவை எப்படி தாட்ட நினைக்கிறீர்கள்? உங்கள் கதி யமன் பதி ஆகிவிடும். பெரியப்பா, உன் வார்த்தையை கேட்டு வந்த கூட்டம் அழைத்து ஓடி பிடித்துக் கொள்ளுங்கள். நான் இருக்கும் வரை இங்கு நீங்கள் மட்டுமல்ல, காட்டு கூட அனுமதி இல்லாமல் பெரியவர்களை பார்க்க முடியாது. எப்படி போறீங்கன்னு பாக்க, என்ன தாண்டி போங்கடா. இதோ இவனிடத்தில் நான்முக சண்டை செய்து ஒன்று வெற்றி பெற முடியவில்லை. இதோ என்னுடைய 9 தூசுதரத்தினால் தாமர வடிவத்து பத்மயுகம் அமைத்து அவனை கொண்டு விடலாம். ஆமா குருதேவா, இத முன்னே செஞ்சிருக்கலாம்ல. என்ன செய்வது? பார்க்கலாம். ஏற்பாடு செய்யுங்கள். ஆகட்டும். இப்பொழுது தாமர வடிவத்தில் ஒரு பத்மயுகம் அமைக்கிறேன். ஆகட்டும் போ. அபிமன்யன் நோடுவதை தப்ப முடியாது. ஓட்டு தள்ளு. குருநாதா, யோகத்துக்குள்ளே இறக்குமதி செய்வோம். பார்க்கலாம். உடைத்து சென்றால் தானே என்னுடைய தந்தைக்கு ஆபத்தவன் கேட்க முடியும். இந்த விகத்துக்கு உள்ளேதான் போக தெரியுமே தவிர எனக்கு வெளிவர தெரியாதே. இருந்தாலும் ஆபத்துக்கு பலமில்லை. எல்லாரும் பத்தியமுத்து வந்தா சும்மா விட்டு விட நினைக்கிறாயா? அந்த யமனே எதிர்த்து வந்தாலும் இன்று வருகை பார்க்க விழப்போவது கிடையாது. நிச்சயம். கர்ணா, குருநாதா, என்ன செய்யலாம்? பத்மயுகம் அமைச்சிட்டோம். அமைத்து விட்டோம். ஆனால் அவன் அதாவது வெற்றி பெற முடியவில்லை. இரு கையிலையும் வானபிரயோகம் செய்கிறான். அவனோடு சவர் முடியவே முடியலையே. குருநாதா, தம்பி தெரியாதனா? அண்ணா, எனக்கு ஒரு ஆலோசனை. எப்படி ஆலோசனை? ஏன் என்று கேளுங்கள். நேற்று அன்று 3வது வருடத்திலே ஆமா நமது மைத்திரனை அந்த சண்டாளன் சதிக்காரி வெட்டவரை பார்த்த ஒருவரையும் மதவியமன் பங்கம் செய்தான் அல்லவா? அவனை ஜெயிப்பதற்காக, அவனை வெல்வதற்காக, கொள்வதற்காக
என்ன மச்சான் இது? நீ எங்க போயிட்டு வர? என்ன கையில மாலை? கேடுகட்ட சண்டாளன் அங்கு மூன்றாவது இடத்துல பங்கப்படுத்தி இருப்பான் பீமை. ஆமா. அவனை எப்படியாவது கொண்டு மடிக்கணுங்கிறதுக்காக சிவனிடத்துல அதாவது கடூரமான தவம் இருந்து இந்த மாலையை பெற்று வந்திருக்கிறேன் பீமனம் அடிப்பதற்காக. மச்சான், பீமனம் அடிக்கிறதுக்கு நான் இருக்கிறேன். வீட்டால் ஒன்று அபிட்டால் ஒன்று. அதனால இந்த கொன்ற மாலையை போட்டு இந்த அபிமனனை கொண்டு போடலாம். என்னையா நான் பீமனோட ஜென்ம விரோதி, அவனை எப்படியாவது பீமனம் அடிக்கணும்னு தான் இந்த மாலையை வாங்கிட்டு வந்திருக்கிறேன். பீமனை கொண்டதுக்கு நான் இருக்கிறையா?